ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. வாங்க டிராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரதன் சிங்கை தான் காட்டுறாங்க. அவன் அவங்க அக்காவான சாக்ஷி கிட்ட நீங்க தான் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களா அக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதை எல்லாருமே குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உடனே சாக்ஷி அக்கா ரொம்ப அழுகுறா. ரதன் சிங் என்னைவா நீ சந்தேகப்பட்ட அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. உடனே யாஷ் சொல்றான், இல்ல எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் படி அதான் ரதன் சிங் உங்களை சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லுவான். உடனே சாக்ஷி கேப்ப என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி போட்ட ஒரு ஷூ போட்டிருந்த ஒரு பொண்ணுதான் அந்த கொலகாரன்ட்ட இப்படி கொலை பண்ண சொல்லியிருக்கதா அந்த கொலகாரன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி யாஷ் சொல்லுவான். உடனே சாக்ஷி அந்த ஷூவை பார்த்துட்டு இந்த ஷூ எனக்கு யாஷோட அம்மா தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சாக்ஷி சொல்லுவா. உடனே எல்லாருமே யாஷோட அம்மாவை திரும்பி பார்ப்பாங்க. அப்பா உடனே அந்த சாக்ஷி அழுதுகிட்டே போயிட்டு யாஷோட அம்மாட்ட சொல்லுவா, நீங்க எஸ்கேப் ஆகுறதுக்காக தான் எனக்கு இந்த ஷூவை கொடுத்தீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவ அழுதுட்டே கேட்பா. உடனே அத்தைக்காரியோட தங்கச்சி இருக்கால, அவ யாஷ்ட சொல்லுவா, யாஷ் உங்க அம்மா இந்த மாதிரி என்னோட மருமகளுக்குமே இந்த மாதிரி ஒரு ஷூ கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லுவா. உடனே இப்படி எல்லாருமே யாஷோட அம்மாவை சொல்லிட்டு இருக்கும்போது யாஷ்க்கு ஒண்ணுமே புரியாது. உடனே அந்த இடத்துக்கு அத்தைக்காரி வருவா. அவ சொல்லுவா, எல்லாரும் நிப்பாட்டுங்க, ரதன் சிங் நீ என்ன குடும்பத்துல இருக்க எல்லாருமேலையும் சந்தேகப்பட்டு இருக்க, நானும் தான் இதே மாதிரி ஒரு ஷூ போட்டிருக்கேன், அப்ப நான் உன்னை கொலை பண்ண ஆள் அனுப்புனேன்னு அர்த்தமாயிருமா? நான் தான் ஒரு டைம் ராஜஸ்தானுக்கு போயிருக்கும் போது இந்த ஷூ டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அத்தைக்காரி சொல்றா. அப்புறம் நம்ம தியாக்கு ரதன் சிங்க்கு யாஷ்க்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது. அப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம தியாவையும் ரதன் சிங் தான் காட்டுறாங்க. ரதன் சிங் புலம்பிட்டே வரான், என்ன தியா இப்படி ஆயிடுச்சு, யாருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே வரான். அப்போ தியா சொல்றா, இல்ல ரதன் சிங் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் வெயிட் பண்ணணும், நம்ம ஒரு அக்யூஸ்ட பிடிச்சோம்ல அவன் கிட்ட அந்த ஃபேஸ் டிராயிங்காக கொடுத்துருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை விட்டு வரைய சொல்லியிருக்கோம், அந்த ஸ்கெட்ச் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தியா சொல்லிட்டு இருப்பா. உடனே ரதன் சிங் என்ன பண்ணுவானா, தியா கிட்ட போயிடுவான். போயிட்டு அப்படியே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருப்பான். உடனே தியா என்ன பண்ற ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. உடனே ரதன் சிங் தியா போட்டிருப்பால ட்ரெஸ், அதுல இருக்க ஷால இப்படி மூஞ்ச பாதியா மூடின மாதிரி போட்டு விட்டுட்டு கண்ணாடி கிட்ட கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போயிட்டு, ஆமா தியா அப்படி மூஞ்ச மூடி இருந்தாலும் உன்னோட கண்ணும் தெரியுது, ஃபேஸ் தெரியுது, நெத்தில இருக்க குங்குமம் தெரியுது, அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் சொல்லுவான், தியா நீ பிங்க் ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணாம கொஞ்சம் நல்ல டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே தியா டக்குன்னு ஓகே ஓகே போதும் ரதன் சிங், உன்னோட பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரதன் சிங் கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிருது. அப்ப நமக்கு காட்டுறாங்க, அந்த அரண்மனையை விட்டு யாரோ ஒருத்தவங்க கருப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு அந்த மூஞ்சியெல்லாம் மூடிட்டு அந்த அரண்மனையை விட்டு குதிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது கையில டீ கிளாஸ் டீ ஊத்துறதுக்காக அந்த மாதிரி டீ போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் குடுக்கற மாதிரி அந்த பொண்ணு அப்படியே போய்கிட்டு இருக்கா. அப்ப ஏத்தாப்புல நம்ம ரதன் சிங்கும் தியாவும் வந்துட்டு இருக்காங்க. உடனே அதை பார்த்துட்டு இவ ரொம்ப பயப்படுறா. அப்புறம் ரதன் சிங் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ குடிப்போம் தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல ரதன் சிங் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தியா சொல்லி உடனே அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஏத்தாப்புல யாஷும் வருவான். அப்பவும் இவன் பயப்படுவா. அப்ப உடனே யாஷ கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ண சொன்னோம்ல, அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டோன்னு உடனே யாஷ் ரதன் சிங் தியா 3 பேரும் ரொம்ப ஆர்வமா யாரா இருக்கும் அந்த கொலகாரி அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக போவாங்க. போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. அதுல யாரோட போட்டோ இருக்கும் அப்படின்னா நம்ம தியாவோட போட்டோ வரைஞ்சு வச்சிருப்பான். உடனே யாஷ் அந்த வரைஞ்சான்ல அவனை திட்டிட்டு இருக்கான், என்ன நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த வரைஞ்சவன் சொல்றான், இல்ல சார் அந்த அக்யூஸ்ட் என்ன அடையாளம் சொன்னானோ அதைத்தான் நான் வரைஞ்சேன், இந்த ஃபேஸ் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த முகமுடி மாதிரி போட்டு மூஞ்ச மறைச்சிட்டு ஒருத்தி வந்தால அவ எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. அவ பாத்துட்டு இருக்கத நம்ம யாஷ் பாத்துறான். பாத்துட்டு யாஷ் அவளை துரத்திட்டே பின்னாடியும் ஓடிட்டு இருக்கான். அப்ப உடனே அவ என்ன பண்றானா கன் எடுத்து யாஷ் முன்னாடி நீட்டிடுறா. உடனே யாஷ் டக்குன்னு நின்றுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாஷ் பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். அப்போ அந்த பொம்பளை என்ன பண்ணிடுறா அப்படின்னா டக்குன்னு இன்னொரு கையில மிளகாத்தூள் வச்சிருக்கா. அதை யாஷ் மூஞ்சில போட்டுட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறா. அப்படியே இங்க நம்ம ரதன் சிங்கையும் தியாவையும் தான் காட்டுறாங்க. ரதன் சிங் என்ன பண்றானா அந்த தியா போட்டோவை தானே வரைஞ்சாங்க, அதை அந்த பேப்பரை எடுத்து 2 துண்டா கிழிச்சு போட்டு வாதியா போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் அந்த ஓவியத்தை வரைஞ்சான்ல அவன் ஏதோ ஒரு கையில ஒரு பேப்பரை கொண்டுட்டு ஒரு கார் கிட்ட போயிட்டு அந்த பேப்பரை கொடுத்துட்டு வரான். அப்போ அங்க யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த அத்தைக்காரி தான் இருக்கா. அந்த அத்தைக்காரி தான் இந்த மாதிரி ஒரிஜினல் போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துல தியா போட்டோ வைக்க சொல்லியிருப்பா. அப்போ அத்தைக்காரி கையில தான் அந்த ஒரிஜினலான வில்லியோட போட்டோ இருக்கு. அது யாரு அப்படின்னா
அது நம்ம யாஷோட அம்மா தான். இத்தனை நாளா ரதன் சிங்கோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினது அது யாஷோட அம்மா தான். அப்புறம் அப்படியே நம்ம அத்தைக்காரியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஸ்டோரி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நிறைய குட்டி பசங்களுக்கு வந்து போட்டு காமிப்பா போல. உடனே அதை போட்டு காமிச்சிட்டு இருக்கா. உடனே குட்டி பசங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு அந்த ஸ்பீக்கர்ல இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப போர் அடிக்கி, நீங்களே கதை சொல்லுங்களேன் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. அப்ப பார்த்தா எதிர்த்தாப்புல வந்து ரதன் சிங், தியா, அதுக்கப்புறம் யாஷோட அம்மா இவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. உடனே அதை பார்த்தோன்னே வந்து கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்ன கதை சொல்றா அப்படின்னா, ஒரு ஊர்ல வந்து ஒரு நாய் இருந்தது. அந்த நாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும், நேர்மையாவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பூனையும் இருந்தது. அந்த பூனை வந்து ரொம்ப வந்து கெட்டெண்ணம் பிடிச்சது, பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாயும் ஒரு பூனையும் இருந்தது. ரெண்டுமே மாத்தி மாத்தி ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டே இருந்தது. ஆனா இந்த ரெண்டு பேரோட கதையுமே ஒரு புத்திசாலியான குரங்குக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த நாய்க்கும் தெரியாது, அந்த பூனைக்கும் தெரியாது. அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த புத்திசாலியான குரங்கு வந்து அந்த நாயை வந்து இந்த இடத்த விட்டு துரத்தணும்னு நினைக்குது அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கா. இவ எதை மீன் பண்ணி சொல்றா அப்படின்னா, நாயா வந்து தியாவையும், பூனையா வந்து அந்த யாஷோட அம்மாவையும், புத்திசாலியான குரங்கு வந்து அவளையே வந்து அவ சொல்லிக்கிறா. அத்தைக்காரியோட நினைப்பு என்னன்னா, தியாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும், எல்லா பொறுப்பையும் அத்தைக்காரியே எடுத்துக்கணும், எல்லாரையும் அவதான் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளோட நினைப்பு. அத மனசுல வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்ப இதை ரதன் சிங்கும் கேட்டுட்டு இருப்பாள்ல. உடனே அத்தைக்காரி வந்து ரதன் சிங் கிட்ட போயிட்டு, ரதன் சிங் என்ன, நானும் உனக்கு இந்த மாதிரிலாம் கதைலாம் சின்ன வயசுல சொல்லுவேன்ல, ஆனா அதுக்குள்ள 12 வருஷம் ஓடி போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, அப்ப அத்தைக்காரி உடனே கேக்குறா, அந்த படம் வரைகிறேன்னு சொன்னாங்களே அது என்னாச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே ரதன் சிங் சொல்றான், அதனால ரொம்ப ஒன்னும் யூஸ் இல்ல, வேற வழியை தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறான். அப்புறம் அப்படியே நம்ம யாஷை தான் காட்டுறாங்க. அவன் பயங்கரமா யோசிச்சுட்டே அவனோட ரூமுக்கு வரான். அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல துரத்திட்டே போனான்ல ஒரு லேடிய, அந்த லேடி எதுக்காக நம்மள ஷூட் பண்ணாம வெறும் மிளகாத்தூளை மட்டும் நம்ம கண்ணுல போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா யாஷுக்கு தெரியாது அது அவனோட அம்மா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல பாக்குறான், அவங்க அம்மாவோட வளையல் வந்து வெளியே வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு போய் லாக்கர்ல வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவான். அப்போ அந்த இடத்துக்கு யாஷோட அம்மா வந்து வந்துருவா. அவ வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஐயோ, அந்த லாக்கர்ல தானே நம்ம கண்ணை வச்சிருக்கோம், இவன் பார்த்துட்டா நம்ம மேல சந்தேகம் வந்துருமே அப்படிங்கிற மாதிரிலாம் அவ யோசிச்சுட்டு டக்குன்னு அவ வந்து கொஞ்சம் கால் ஊனி ஊனி தானே நடப்பா, ஒரு ஸ்டிக் வச்சு தான் நடப்பா. அதை டக்குன்னு கீழே விழுற மாதிரி விழுந்து ஐயோ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஆள ஆரம்பிச்சிருவா. உடனே யாஷ் வந்து பயந்துட்டே போய், அம்மா என்னாச்சு என்னாச்சு, அடி எதுவும் பட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் தூக்கி உட்கார வச்சு அவட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அம்மா உங்களுக்கு எதுவும் அடிபடலையே, ஹாஸ்பிட்டல் எதுவும் போலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதறி அடிச்சு கேட்டுட்டு இருப்பான். உடனே அவ சொல்லுவா, இல்லப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அப்புறம் அப்படியே நம்ம ரதன் சிங்க தான் காட்டுறாங்க. அவன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு பதறி அடிச்சு எந்திக்கிறான். ஐயோ 40 நிமிஷம் ஆயிடுச்சா, அப்புறம் இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவசர அவசரமா எஞ்சிட்டு வெளியே போறான். வெளியே போய் பார்த்தா ரூம்ல வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸே காணோம். உடனே தியாக்கு கால் பண்ணி, என்ன தியா உன்னோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டாங்களா, யாருமே இன்னும் ஒர்க்குக்கு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த டைம்ல வந்து யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்க உடனே போய் பாக்குறான். பார்த்தா தியா தான் வந்திருக்கா. என்ன தியா இங்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் கேக்குறான். உடனே அப்ப தியா சொல்றா, இல்ல ரதன் சிங், இனிமே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அப்படியா, அப்ப நான் இனிமே ஃப்ரீடமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். உடனே தியா சொல்றா, இனிமே நான் தான் உன் கூட இருக்க போறேன், உன்னோட நிழல் மாதிரி இனி உன் கூடவே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு ரதன் சிங்கோட அந்த சந்தோஷமான மூஞ்சி வந்து சோகமாயிருது. என்ன தியா விளாடுறியா, நீ எப்படி இங்க இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். உடனே அதுக்கு தியா சொல்றான், இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன் ரதன் சிங், உன்னோட ரூம் பக்கத்துல இந்த மொட்டை மாடி இருக்குல்ல, அதை வந்து உன்னோட ரூமோட ஜாயின் பண்ணி நான் அதை வந்து ரூம் மாதிரி செட் பண்ணி நான் அங்க இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரதன் சிங் ஸ்லிப் ஆகி தியாவையும் பிடிச்சி இழுத்து ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ பக்கத்துல இந்த ஸ்கிரீன் வந்து அவங்க மேல அப்படியே விழுந்துருது. அப்போ அந்த டைம்ல வந்து குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து என்ன சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விழுந்திருக்கத பார்த்துட்டு குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் டக்குன்னு தியாவும் எஞ்சிடறா, ரதன் சிங்கும் எஞ்சிடறாங்க. உடனே அந்த மீசக்காரன் சும்மா இல்லாம, ஓஹோ அப்படி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து கொஞ்சம் தப்பா பேசுற மாதிரி பேசிடுறான். உடனே அத்தைக்காரி சொல்றா, நிறுத்துங்க, நான் தான் வந்து தியாவை வந்து இந்த வீட்டுக்குள்ள வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. கேட்டதும் எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஏன்னா தியாவை வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொன்னதும் இந்த அத்தைக்காரி தான், இப்போ தியாவை வர சொல்லியிருக்கதும் இந்த அத்தைக்காரி தான். இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கு. ஏன்னா மெயின் வில்லி யாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு அத்தைக்காரி என்னெல்லாம் கேம் ஆட போறா அப்படிங்கறதுதான்
இனி வர எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.